வெல்கம் டு நம் சமையல். நீங்கள் பார்க்க போகிறது மட்டன் சாபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 20 பல் பூண்டு, 5 கிராம் இஞ்சி துண்டு துண்டாக எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுறேன். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், 15 வரமிளகா. காரத்துக்கப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 3 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைச்சதை இதில் போட்டலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிடுங்க, அப்புறம் தண்ணி ஊற்றிங்க. ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. மூடி ஒரு 10 விசில் விட்டலாம். அப்புறம் எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். குக்கர் சத்து அடங்கிடுச்சு. குழம்பு செய்யலாம். இப்போ வடை சட்டி வச்சுருக்கேன். இரும்பு வடை சட்டி. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு அதையும் போட்டுறேன். 1 தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு அதையும் போட்டுறேன். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. வேக வச்ச மட்டனை எடுத்து இதில் போட்டுருங்க. குக்கர் கழுவி ஊற்றிடுங்க. நல்லா கழுவிட்டு உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. கிளறி விட்டுருங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குறுக்கால் கொண்டு எடுத்து கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே குழம்பா வேணுன்றனால நான் இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சுக்கா டைப் வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டு நல்லா கலரி இறக்கிடுங்க. மட்டன் சாபீஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.